வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்ணை காட்டிய தல தோனி, அடுத்தடுத்து விழுந்த விக்கெட்டுகள், களத்தில் நடந்த சுவாரஸ்ய சம்பவம். அதாவது ஹைதராபாத் அணியின் அதிரடி வீரர் டிராவிஸ் ஹெட் அவர்கள் கேட்சை பிடிப்பதற்கு முன்பாக டாரில் மிச்சலுக்கு சிஎஸ்கேவின் நிழல் கேப்டன் தோனி அவர்கள் சிக்னல் கொடுத்த வீடியோ ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 212 ரன்களையும் குவித்தது. சிறப்பாக பேட்டிங் செய்த ருத்ராஜ் கெய்க்வாட் 98 ரன்களும், டாரில் மிச்சல் 52 ரன்களையும் விளாசினார். சேப்பாக்க மைதானத்தில் இது போதுமான இலக்கு என்றாலும் சிஎஸ்கே ரசிகர்கள் டிராவிஸ் ஹெட் அதிரடியை எதிர்பார்த்து பீதியில் இருந்தாங்க. ஏனென்றால் இந்த சீசனில் ஹைதராபாத் அணிக்காக களமிறங்கிய டிராவிஸ் ஹெட் அவர்கள் 8 போட்டிகளில் விளையாடி 338 ரன்களையும் விளாசியிருக்காரு. இவரும் அபிஷேக் சர்மாவும் இணைந்து வேகப்பந்து வீச்சாளர்கள், ஸ்பின்னர்கள் என்று யாராக இருந்தாலும் பொலந்து கட்டி வாராங்க. இதனால் டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை முதல் சில ஓவர்களிலேயே வீழ்த்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் சிஎஸ்கே ரசிகர்கள் இருந்தாங்க. இந்த நிலையில் தான் 2வது ஓவரை வீசிய தூசர் தேஷ்பாண்டே பவுலிங்கில் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் தலா ஒரு சிக்ஸரை அடித்தாங்க. அப்போது 5வது பந்தை தூசர் தேஷ்பாண்டே வேகத்தை குறைத்து கொஞ்சம் ஒய்டாக வீசினார். இதனை கவனிக்காமல் டிராவிஸ் ஹெட் பேட்டை சுழற்ற அது நேராக டாரில் மிச்சல் கைகளில் தஞ்சம் புகுந்தது. இதனால் டிராவிஸ் ஹெட் 7 பந்துகளில் 13 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதன் மூலமாக டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை வீழ்த்த சிஎஸ்கே அணி முழுமையான திட்டத்துடன் வந்ததாகவும் பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை வீழ்த்துவதற்கு முன்பாக தோனி ஃபீல்டிங்கில் மாற்றம் செய்ததும் தெரிய வந்து உள்ளது. டெட் பாயிண்ட் திசையில் நின்று இருந்த டாரில் மிச்சல் பவுண்டரி எல்லைக்கு அருகில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு சிக்னல் கொடுத்த தல தோனி கொஞ்சம் முன்வந்து ஃபீல்டிங் செய்யுமாறு அறிவுறுத்தியிருக்காரு. இதன் பின் டாரில் மிச்சல் கொஞ்சம் முன்வந்து நிற்க டிராவிஸ் ஹெட் அடித்த பந்து நேராக மிச்சல் கைகளில் வந்து விழுந்தது. இதனால் சிஎஸ்கே அணிகள் கேப்டன்சியில் இருந்து விலகினாலும் நிழல் கேப்டனாக தோனி ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு ஆதரவாக நின்று வருவதாக ரசிகர்கள் கொண்டாடியும் வராங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.